வாழ்த்துக்கள். சந்தோஷம் இல்லை. தமிழனை பொறுத்த வரைக்கும் பெரிய ரோல். சந்தோஷம் வாரம் சார் நீங்க போனாலும் எங்களை காணும். இப்ப இருக்க சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 வீடு 2 எங்களுக்கு கொண்டு வரக்கூடிய தான் சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒன்று கன்ஃபார்ம் இல்லை, அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணிலேக்கா. அது என்னென்றால் வீணை கொண்டு இல்லை என்ன சார், வீணை இல்லை, அங்கேஜன் இல்லை, எல்லாம் போயிட்டு என்னென்னா நாங்கள் 3ல் இருந்து நாங்கள் துருவத்தால் கொண்டு வராங்க. சரி, நாங்கள் அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் லைவ் போனது. போய் லைவ் போனோன்னா போஸ்டல் ஓட்டிங் தான் மாறுது. சரி, பரவாயில்ல பார்ப்போம். இதான் ஆரம்பம். இப்போதான் இல்லை இருந்தாலும் மேடம் நான் 3 எதிர்பார்த்து கொண்டது. அது ஆனால் அந்த வீடு 2 போகுமா, இது 3 போகுமான்னு எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. என்பிபி 3 போகுமான்னு வீட்டுக்கும் என்பிபிக்கும் இடையில கேப் இல்லை. வீடு நிக்குது. ஆனா என்பிபி தான் கூட நிக்குது. சிறிதரன் ஐயாண்ட கிளிநொச்சி ஓட் வந்து வீட்டை தூக்கி வச்சுது 23,000 போட்டு. அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். உண்மையை சொல்றேன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் கிளிநொச்சியில மட்டும் நீட்டா வேலை இருக்கு. கிளிநொச்சியில மட்டும் தமிழாக நீட்டா வேலை செஞ்சிருக்காங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவரோட தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்க அந்த ஓட்டை நான் மதிக்கிறேன். அப்போ அந்த வாக்கு உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை செலுத்தி? எனக்கு தாக்கத்தை செலுத்தினதுண்டா நான் உள்ள போனது அந்த ஓட்டு தான் காரணம். சரியா மெட்ஸ்படி பார்த்தீங்கடா அப்ப அங்கே வந்து சிறியரண்ட 23 ஓட் வந்திருக்காடி, 23,000 ஓட் வந்திருக்காடி. என்பிபி 4 போயிருக்கும், மற்ற எல்லாம் கொஸ்டின்ல போயிருக்கும். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்தது. முதலாவது கூட நிக்கிற என்பிபி, 2வது இப்போதைக்கு கூட நிக்கிறது வந்து வீடு, 3வது நிக்கிறோம் நாங்க நிக்கிறோம். 3வது எங்களுக்கும் மற்றாக்களும் கணக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல 3வது பெரிய கட்சியாக இருக்கு. இல்லையா 3வது பெரிய கட்சியில்தாப்பா 2வது நின்றது போவதால இப்படி வந்துருங்க. சத்தியான கவலை இருக்கு. எனக்கு சந்தோஷமா வாரண்டு சீட் கிடைச்சிருங்க. இப்ப இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை, இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால், இப்ப வீட்டுல 2 பேரை போறோம், நாங்க கொண்டு நிக்கிறோம் 3. அதான் தமிழன் கடைசி உயிரா ஞாபகம் வச்சுக்கொண்டு. இல்ல சார், உங்களுக்கு விந்தானே தமிழன் கடைசி ஹோப். இந்த 3மே நீ அடிபட்டு கொண்டு வந்துச்சேன்டா ஒன்றுமே இல்லையா. நீங்க கொஞ்ச காலத்துல போச்சு, நான் சிங்களம் படிவா கேட்பேன், நீங்களும் பழகி கொண்டீங்களா? வீட்டு இருந்து கிளாஸுக்கு போனீங்களா? சரி, இல்ல தமிழர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகளுக்கு சிங்களர் பழக்கம். அவ்வளவுதான். சிங்களம் தான் கூட மயமாக போகல. 2-3 வருஷத்துல எப்படி தம்பி உங்க கோமதம் ஐயா ஐயா ஓகே மற்றது என்னடா முக்கியமான விஷயம் வடிவா சொல்றேன் கேள். போன் கொண்டு போயிடாது. நாங்கள் ஒருத்தருமே போன் கொண்டு போயிடாது. கேண்டிடேட்ஸ் ஒருத்தருமே போன் கொண்டு போயிடாது. கேண்டிடேட்ஸ்ல ஒருத்தருமே கொண்டு போயிடாது. இந்த மீடியாவில் 2 பேருமே வச்சிருக்கு. அங்க பார்த்தா அனுரண்டு ஆள் வந்து போனோட விசிக்கிட்டு இருக்கு. பெரிய கேம் அடிச்சனா வீடியோ வரும் பாருங்க. அது சரியான கவலை வேண்டா. இப்ப அதுலயே பயங்கர பயசண்டாடா. நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மண்டே யாரும் கதைக்க கூடாண்டு ஆசைப்படுறேன். தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் இந்த முறை ஜாழ்ப்பாணம் பார்க்க போகுது. கிளிநொச்சி இப்போ நிற்குது, தலைவரிடம் தானே கிளிநொச்சி இப்போ நிற்குது. ஜாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் பார்க்க போகுது. ஜாழ்ப்பாணம் தமிழ் தேசியத்துக்கு, அதாவது தலைவர் வேண்டாம். எனக்கு சரியான கவலை, பயங்கர கவலையோட சொல்றேன். தலைவர் வேண்டாம்,
44,000 போராளிகள் வேண்டாம் வேண்டுதான். NBP வந்து பெரிய கேப்ஸ்ல நிறைய ஓட்டுல போயிருக்கு 10,000 ஓ அப்படி எதிர்பார்க்கிறேன் நான் 27,000 அப்படி பெரிய கேப்ல போயிருக்கேன். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தலைவரை சுத்தமாக மறந்துட்டேன். தலைவரை சுத்தமாக மறந்துட்டோம். தமிழ் தேசத்தை யாழ்ப்பாண தாக்கல் சுத்தமாக மறந்துட்டோம். இயக்கம் பேர் 44,000 போய் துண்டு வெடிச்சாங்க தானே, சுத்தமாக மறந்துட்டோம். அதான் எனக்கு கவலை. ஆனால் எனக்கு சந்தோஷம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தெரியும் உங்களுக்கு சிறியரன் வந்ததில் எனக்கு சரியான சந்தோஷம். அதான் வருவேன் எதிர்பார்க்குறேன். கிளிநொச்சியாவட்டு நானே 2வது நான் கெஸ் பண்ணுறேன். சுமந்திரன் ஐயா வருவேன். அது இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாற்றினா தான் உண்டு. இல்லாடி நான் மட்டும்தான் அங்கே இருந்ததாக கொண்டிருக்கேன். கணக்கு எடுக்க மாட்டாங்களே என்றால் NBP காரன் மாதிரி ஒரு 85 வாக்கோடு ஒன்று மட்டும் தமிழ் என்னுடைய யாழ்ப்பாணத்தில் சொல்கிறேன். நான் நல்ல வடிவாக சிங்களம் கதைப்பேன். நீங்களும் தேவை சிங்களம் எல்லாத்தையும் படித்து கொண்டீங்கன்னா நல்ல பிள்ளைகளுக்கு சிங்களத்தை படிச்சு 90% என்ன ஃபைனலைஸ் ஆகல. எண்ணி கணக்கு பார்த்துனாங்க. அதன்படி விருப்பம் அடிப்படையிலையோ விருப்பாக பிரச்சனை பாப்போம். சரி, வேற எங்க முடியும். 30 வருஷமா இந்த கட்சியில இல்ல வெற்றி இல்லடா. எப்படி நான் 3 பேருக்கு நின்று சொல்லவா அந்த லைவ் அடிச்சு நான் கூட ஒருத்தர் மயூரம் வந்து லைவ் அடித்தான். பெரிய அது அடுத்த புள்ளையா மகன், அது ஒரு டவுட்டும் இல்லை. மயூரம் வந்து லைவ் அடிச்சு அதுக்கு 2வது இவள்கிட்ட பர்சனல் அதை தமிழ் கட்சியிலே தமிழுக்கு அடிச்சு சரி இவள்கிட்ட பர்சனல் இழுத்து வச்சு தமிழுக்கு அடிச்சு கடைசியா எங்களை குத்தி நாங்க ரக்கி விட NBP எங்க போய் நிக்குது. இப்ப உள்ள நின்றாடுறான். போன நான் போய் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் எந்த போனும் 3 தரம் திருப்பி அனுப்பினீங்க. அங்க பேக் எல்லாம் திருப்பி அனுப்பினாங்க இருக்காங்க. அங்க என்ன போன் நிக்குதுன்னு சொல்ல நான் போனை காணல. முன்னுக்கு மேசையில வச்சுட்டு போன் பில் பண்றாரு. அவர் போனை காணலையா எப்படி இருக்கு.